ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம நாட்டோட பாரம்பரிய அரிசி வகையான கருங்குருவை அரிசியில் எப்படி ஒரு ஸ்வீட்டும் அதே இதில் நம்ம காரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும். அதே மாதிரி கருங்குருவை அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடியது. சித்தாவில் மெடிசனாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது 2 வகையான புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு புட்டுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம நார்மல் அரிசியில் எப்படி புட்டுக்கு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் கருங்குருவை அரிசி உங்களுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சிடலாம். நம்ம வெயிலில் காய வைக்கிறத விட நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே 2 to 3 hours வந்து நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் காட்டலை, நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த அரிசியை நாங்கள் ஊற வச்சு காய வச்சு அரைச்சிட்டு அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும், அதாவது கொஞ்சம் நொரன்னு தான் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது மிக்சியில். ஸோ நாங்கள் வந்து நைஸாக வேணும்னா நம்ம ஒரு தடவை சலிச்சிக்கலாம். நல்லா சலிச்சிட்டு ஃபைன் பவுடரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நரன்னு இருந்தால் புட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயே நான் அப்படியே எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு புட்டுக்கு ஊற வைக்கிற அரிசி ஃபார்மேட் தான். ஆனால் இங்கே அரிசி வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறணும், அது மட்டும்தான். அந்த மாதிரி ஊறினா தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சலித்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். உங்களுக்கு நம்ம மாவு மாதிரி நம்ம திக்காக பிசையணுன்னு இல்லை, கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு பிடிப்பு வர அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சால் போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம கையில் மாவை பிடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா பிடிப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம மாவை இப்போ வேக வச்சிடலாம். ரைஸ் குக்கர் ஆர் இட்லி குக்கர் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பிளேட்டில் வச்சு ஒரு கிளாத் போட்டு மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்த்து எடுங்க, ஆவி வந்து கையில் படாமல் பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க. இப்போது நம்ம வெளில எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதோட அரோமாவும் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நார்மல் அரிசியில் புட்டுக்கு வேக வைக்கும் போது அந்த மாதிரி ஒரு அரோமா கிடைக்காது. ஆனால் இந்த அரிசியில் நீங்கள் புட்டுக்கு வேக வைங்க, வீடே வந்து மணக்கும். அந்த அளவுக்கு அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஆவி காட்டி எடுத்து வச்சுருக்க மாவை 2 இதாக பிரித்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் 2 ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று வந்து காரம். அதனால் நான் உங்களுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். புட்டு மாவோடு நம்ம தேவையான அளவு தேங்காய், நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வெரைட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரப்புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடணும். கூடவே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போது கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போது அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் டெக்ஸ்சராக மாறணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ முளைக்கட்டின பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி நிறையவே தெரிஞ்சிருக்கும் முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து எவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புட்டோடு சேர்க்கும் போது இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பச்சை பயிர் நல்லா வதக்கியாச்சு. கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புட்டு மாவையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 5 to 10 minutes நல்லா வதக்கிக்கலாம். நம்ம புட்டு மாவு ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணதுனால அது குக் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம சூடாகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நறுக்கி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைனா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே போய் கூகுளில் ஒரு டைம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த கார புட்டுக்கு நம்ம சட்னியோ இல்லைனா ஏதாவது குருமா வெரைட்டியோ நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ இன்னொரு வகையான ஸ்வீட் புட்டையும் செஞ்சிடலாம். பெருசாக அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு கடாயில் நம்ம நெய் விட்டு நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆனதுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், புட்டு எடுத்து வச்சுருக்க புட்டு மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தேங்காய், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராமையும் சேர்த்துக்கலாம். அதாவது பச்சை பயிறு நீங்கள் வேக வச்சு சேர்த்தாலும் இல்லைனா வந்து முளைக்கட்டின பச்சை பயிரையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் எஃபோர்ட் போட்டு மாவை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பெரிய ப்ராசஸ்னு நினைக்காதீங்க. ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ப்ராசஸ். உங்கள் உடம்புக்கு நிறையவே நல்லது செய்யக்கூடியது. நம்மளோட பாரம்பரியமான அரிசி வகையில் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.